கோவையில் தனியார் விவசாய நிலத்தில் புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகள், கடைகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவை தேசிய நெடுஞ்சாலையான அவினாசி சாலையில் இருந்த டாஸ்மாக் கடையை அகற்றி சின்னியம்பாளையத்தில் இருந்து இருகூர் செல்லும் சாலையில் புதிதாக அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள், விவசாயிகள் தோட்டத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாய நிலத்தில் டாஸ்மாக் கடை வந்தால் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் வாழை, சோளம் உள்ளிட்ட விவசாயம் பாதிக்கப்படும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். முக்கிய வழித்தடமான அந்த சாலையில் செல்பவர்கள், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் இறுதியாக மனு அளிக்கும்படியும், உரிய பதிலளிக்காத பட்சத்தில் அனுமதியுடன் போராட்டத்தை நடத்த கோரி காவல்துறையினரின் பேச்சுவார்த்தை அடுத்து தற்காலிகமாக போராட்டத்தை அப்பகுதி மக்கள் கைவிட்டனர்.